நம்ம அடுத்த முக்கியமான இன்னொரு புள்ளி விவரத்தையும் நான் சொல்லியே ஆகணும், அதையும் நான் சொல்றேன். கடந்த 5 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளை திமுக அரசு மூடியதாக விஜய் கூறுகிறார். அது அவருடைய வாதம், சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா தமிழ்நாடு அரசின் கல்வித்துறை வெளியிட்டுள்ள UDISE பிளஸ் தரவுகளின்படி அதிகாரப்பூர்வமா இந்த புள்ளி விவரங்களை, அந்த கூற்றை அவங்க ஏற்கல. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற டேட்டா சொல்றேன். அரசு தரவுப்படி 2019-2020 அந்த காலகட்டத்தில் இயங்கின பள்ளி எண்ணிக்கை என்ன அப்படின்னா 37,579. நல்லா பார்த்துக்கோங்க, 579 ஆக இருந்ததை 2023-24 ஆண்டுல அந்த எண்ணிக்கை எவ்வளவு இருந்திருக்குன்னா 579ல இருந்து 672 உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா 90 பள்ளிகள் உயர்ந்திருக்கிறது அப்படின்னு அந்த கூற்று சொல்லுது. அதான் 93 புள்ளி கரெக்டா சொல்ல 93 பள்ளிகள். ஏன்னா 3ன்றது சாதாரண சின்ன நம்பர். ஆனா அந்த 3க்குள்ள 1000, 2000, 3000 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அடுத்து வருவோம். கடந்த 10 ஆண்டு கால இந்த டேட்டாவையே நம்ம எடுத்து பேசுவோம். 2016-17 ஆண்டு காலகட்டத்தில் 38,307 பள்ளிகள் அந்த காலகட்டத்தில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். அதுக்கப்புறமா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி, அவர் காலகட்டத்தில் பள்ளிகளுடைய எண்ணிக்கை சரிய தொடங்கி இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவும் இருக்கு. நம்ம அதை சொல்லுவோம். 2016-17 38,307 பள்ளிகள் இயங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா 2019-20 அதுவும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில தான். அப்ப எவ்வளவு இயங்கிட்டு இருந்துச்சுன்னா 37,579 பள்ளிகள். அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 மிஸ்மேட்ச் ஆகுது. 1000 கிட்ட குறைஞ்சிருக்கு. திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சி வரும்போது நீங்க வந்து பாருங்க, 2021-22ல 37,636 579ல இருந்து 636 உயருது.